பாடலோடு கூட நாம் தியானத்திற்கு கடந்து செல்வோம். என் ஜெபத்தை கேட்கின்றார், எனக்கு அருள்கிறார், கண்மலை மேல் என்னை வைத்து அவர் பாதுகாக்கிறார் என்று சொல்லி நம்முடைய விசுவாச ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதில் தருகிறவராய் இருக்கிறார் என்று எல்லோருமே கரங்களை தட்டி பாடுவோம். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கின்றார், எனக்கு அருள்கிறார், கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கின்றார். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கின்றார், எனக்கு அருள்கிறார், கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கின்றார். என் ஜெபத்தை கேட்கின்றார், எனக்கு அருள்கிறார், கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கின்றார். வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழியறியாமல் திகைத்து நின்றாலும், வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழியறியாமல் திகைத்து நின்றாலும், வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே, என்னை வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கின்றார், எனக்கு அருள்கிறார், கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கின்றார். என் ஜெபத்தை கேட்கின்றார், எனக்கு அருள்கிறார், கண்மலை மேல் பாதுகாக்கின்றார். வியாதி வறுமையால் சோர்ந்து விட்டாலும், வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்து கொண்டாலும், வியாதி வறுமையால் சோர்ந்து விட்டாலும், வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்து கொண்டாலும், ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே, ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே, கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே, கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கின்றார், எனக்கு அருள்கிறார், கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கின்றார். கடலின் அலையில் நான் பயணம் செய்தாலும், காற்றும் புயலுமா என்னை எதிர்த்து வந்தாலும், கடலின் அலையில் நான் பயணம் செய்தாலும், காற்றும் புயலுமா என்னை எதிர்த்து வந்தாலும், எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. கர்த்தர் முன்னே செல்வதாலே கவலை இல்லையே, எங்கள் கர்த்தர் முன்னே செல்வதாலே கவலை இல்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கின்றார், எனக்கு அருள்கின்றார், கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். அருமையான திருச்சபை மக்களாய் ஆராதிப்பதற்கு தேவன் உதவி செய்து இப்போதும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளுக்குரிய ஆகாரமான ஆவிக்குரிய மன்னாவை கர்த்தர் எங்களுக்கு தாரும். இது நிமித்தம் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசனுடைய வழிகளிலே சென்று கொண்டிருந்த எங்கள் எல்லோரையும் கர்த்தர் விடுதலை செய்வீராக. அப்படிப்பட்ட நல்ல வார்த்தை எங்களுடனே பேச போவதற்காக நன்றி தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வந்திருக்கிற உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த திருச்சபையின் சார்பாக
வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், பெருகவே பெருக பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அத்தனை காரியங்களையும் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே அவர் ஆலோசனைகளாகவும் திட்டங்களாகவும் செயல்முறைகளாகவும் அநேக காரியங்களை குறித்து தீர்க்கதரிசிகள் மூலமாக, தேவனுடைய உன்னத ஊழியர்கள் மூலமாக, ஞானதிஷ்டிக்காரர்கள் சொப்பனக்காரர்கள் மூலமாக அவர் நம்முடனே பேசியிருக்கின்றார். தேவனோடு கூட உறவாடுவதற்கும், தேவனோடு கூட இணைந்து கொள்வதற்கும், தேவ மகிமையிலே நாம் பயணிப்பதற்கும் தேவன் பலமையான காரியங்களை அவர் கொடுத்திருந்தும் அதை சரிவர ஜனங்களாகிய ஆண்டவருக்கு பயந்து நடக்க வேண்டி தேவன் தெரிந்து கொண்ட ஜனமான இஸ்ரவேல் கோத்திரத்தார்கள் விட்டுவிட்டார்கள். தேவனை நான் அணுகுகிறேன், தேவன் என்னோடு தான் இருக்கிறார் என்று குருட்டு நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் முழுவதும் இல்லாத ஒன்று என்றால் அது விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. சில முன்மாதிரியான சாட்சியுள்ள பிள்ளைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று பவுல் அப்போஸ்தலர் எபிரேயர் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே விசுவாச வீரர்களுடைய பட்டியலை அவர் கொடுத்திருக்கின்றார். ஜனங்களாகிய நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் தந்த உன்னதமான ஒரு ஆயுதமாகிய விசுவாசத்தை நாம் கையில் எடுக்கும் போது நாம் எல்லா காரியத்திலும் வெற்றி பெற முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட இணைந்திருக்கும்படி, தேவனோடு கூட நாம் பேசும்படி, உறவாடும்படி தேவன் தந்த மற்றொரு ஆயுதம் என்னவென்றால், மற்றொரு ஆசீர்வாதம் என்னவென்றால் ஜெபம் என்கிற ஒரு ஆயுதம் தான். ஜெபம் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். அல்லேலூயா. நான் எப்படி ஜெபிக்க வேண்டும்? என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தருவாரா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆண்டவருடைய சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறேன், அநேக ஆண்டுகள் ஆண்டவருக்கு விசுவாசியாய் நான் இருக்கிறேன், காலையிலும் ஜெபிக்கிறேன், மாலையிலும் ஜெபிக்கிறேன், இரவு தூங்கும் போதும் ஜெபிக்கிறேன், வேலை ஸ்தலங்களிலும் ஜெபிக்கிறேன். சில நேரங்களில் எங்காவது பயணப்பட்டு நான் போக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் போகும்போது நான் ஜெபிக்கிறேன், திரும்பி வந்த பிறகும் நான் நினைச்சேன் நன்றி சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பல காரியங்களுக்கு எனக்கு பதில் கிடைக்கவில்லை என்கிற ஆதங்கம் இருக்கிறது. உங்களிலே பலருக்கு அப்படிப்பட்ட ஆதங்கம் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். எத்தனையோ ஜெபங்கள் நான் ஏறெடுத்தேன். என் ஜெபம், அநேக ஜெபங்கள் இன்னும் எப்படி தான் இருக்கு, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு, பதில் வரல. ஆனாலும் நான் கர்த்தரை நம்புகிறேன். நெடுநாளாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்கிற நல்ல விசுவாசம் எனக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போகவே மாட்டார்கள் என்கிற நல்ல நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. நானும் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் எதிர்காலமும் நல்லா இருக்கணும் என்கிற நல்ல ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறது. அதனாலே எல்லாவற்றுக்கும் மேலான ஒருவர் இருக்கிறார், அவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவரிடத்தில் ஜெபித்தால் என் வாழ்க்கை மாறுமா? அவரிடத்தில் நான் வேண்டிக் கொண்டால் என் வாழ்க்கை முற்றிலும் மாறுமா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறுமா என்று நான் எதிர்பார்த்தால் இன்றைய தினத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேச போகிறார். இந்த செய்தியோடு கூட இணைந்திருங்கள். நிச்சயமாக ஒரு வழியை கர்த்தர் திறக்க போகின்றார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இங்கே நாம் கையில் வைத்திருக்கின்ற பரிசுத்த வேதாகமம் என்பது ரத்தம் சிந்தி தேவன் இதை நம்முடைய கைகளில் கொண்டு வர அவர் சித்தமுள்ளவர் ஆனார். பைபிளை தூக்கி ஒரு அலையிலே சொல்லி கர்த்தரை மேம்படுத்தலாம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரம் தான் இந்த பரிசுத்த வேதாகமம். தேவனோடு கூட இணைந்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற செயல்முறைகளை எல்லாம் முழுவதுமாய் ஒரு ரூபா பணம் செலவில்லாமல் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்றுதான் பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. யாரிடத்திலும் போக வேண்டாம், எந்த பரிகாரமும் செய்ய வேண்டாம். நம் கையில் இருக்கின்ற இந்த பரிசுத்த வேதாகமும்
கூடுமான ஒரு 250 ரூபாய். இந்த 250 ரூபாய்க்கு நாம் வாங்கி இதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து விட்டால், இந்த பரிசுத்த வேதாகமத்துக்குள் தேவன் வைத்திருக்கிற அத்தனை காரியங்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. அப்ப ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு தாகம் இப்போது உங்களுக்குள்ள உண்டாகட்டும். ஏன் ஜெபிக்கணும்? எதற்காக ஜெபிக்கணும்? தேசத்துக்காக ஜெபிக்கணுமா? வேண்டாம். முதல்ல நீங்க ஆசீர்வதிக்கப்படுங்க, பின்னாடி என்ன செய்யுங்க? தேசத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. சபைக்காக ஜெபம் பண்ண வேண்டாம். முதல்ல நீங்களும் உங்க குடும்பம் என்ன செய்யுங்க? ஆசீர்வதிக்கப்பட்டு சபையில சாட்சியா நில்லுங்க. போன வாரம் கர்த்தர் நிறைய சாட்சிகளை கர்த்தர் எழுப்பினார். கர்த்தருக்கு மகிமையாக வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவருக்கு பயந்தேன், ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன், ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்று சொல்லி அவர்கள் என்ன செஞ்சாங்க? நல்ல நமக்குள் மங்கி போன விசுவாசத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய நல்ல சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி கொடுத்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நபர்கள் தேசத்திற்கு ஜெபிக்க தகுதி உண்டு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நபர்கள் தேசத்தை அசைக்கக்கூடிய ஜெபத்தை செய்வதற்கு வல்லமை இருக்கிறது. அவர்கள் ஜெபித்தால் தேவன் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வருவார். ஆனால் கவலையோடும் கண்ணீரோடும் இன்னும் ஜெபத்திற்கு பதிலே இல்லையே, ஜெபிக்க மனமே இல்லையே, ஜெபிப்பதற்கு விருப்பமே இல்லையே, ஜெப கூட்டங்களிலே கலந்து கொள்ள மனசே இல்லையே, எனக்கு எல்லாம் தெரியும், என்னை விட யாருக்கும் எதுவும் தெரியாது, நான் எவ்வளவு காலம் விசுவாசி தெரியுமா, இப்படின்னு மனம் மேட்டிமையில இருக்கக்கூடியவர்களால் தேசத்தில் எந்த எழுப்புதலையும் என்ன செய்ய முடியாது? கொண்டு வர முடியாது. அவர்களால் வல்லமையாய் ஜெபிக்கவும் முடியாது. அப்படியே அவர்கள் ஜெபித்தாலும் பதில் கிடைக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகின்றார். உங்களை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்ற விரும்புகிறார். நம்முடைய சபையின் சார்பாக 40 இடங்களில் ஜெபக்குழுக்களை தேவன் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். 7 இடங்களிலே இப்போதும் தேவன் ஜெபக்கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சில பிள்ளைகளை ஜெபக்கூட்டங்களிலே கலந்து கொள்ள வைக்கின்றார். சிறு பையன் மூலமாகவும் ஜெபிக்கப்படுகிறது. அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நல்ல சாட்சிகளை எழுப்பி கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக அற்புத சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி தருகிறார். இன்னைக்கு செபிச்சோம், நாளைக்கே அற்புதம் நடந்துச்சு. ஒரு காரியம் வரல, தாமதமாச்சு, அதுக்கு விலைக்கரையும் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு, கொடுத்தா தான் அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க? ஜெப குறிப்பை கொடுத்தாங்க. ஆனால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அதை அங்கீகரித்து அதை ஆசீர்வதித்து ரொம்ப நாளாக வராம தடையாய் போயிருக்கிற காரியங்களில் விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த விடுதலையுடைய மதிப்பு பல லட்சம். எத்தனை பேர் கேட்குது? அந்த விடுதலையினுடைய மதிப்பு எவ்வளவு? பல லட்சம். அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் மம்சாபுரத்தில் ஒரு வீட்டுக்கு நானும் மம்சாபுரத்து விசுவாசியாக இருக்கிற பெருசியாள் அம்மாவும் சேர்ந்து ஒவ்வொரு வாரமும் போய் சந்திப்போம். சந்திக்கும் போது அவங்களுடைய கஷ்டங்களை சும்மா சொல்லுவாங்க. கடன் இருக்கியா? இது நிமித்தம் ரொம்ப போராட்டம் இருக்கியா? டாக்டருக்கு படிச்ச என் மக செத்து போயிட்டாயா? நான் என்ன செய்யணும் தெரியல. இந்த ஊர்லயே பெரிய பணக்காரங்க நாங்க தான். முதல்ல இப்படிப்பட்ட தொழிலை செஞ்சது நாங்க தான். ஆனா இன்னைக்கு மத்தமெல்லாம் பார்த்து கேவலப்படுத்துகிற நிலைமையா நாங்க ஆயிட்டோம். கடனுடைய மதிப்பு 1.5 கோடி ரூபா. நல்ல தொழில் இருக்கு, தொழில் விருத்தி அடையல, தொழில் முற்றிலுமா முடங்கிருச்சு, தொழில் மேல இருள் வந்துருச்சு, பொறாமை, வன்கண்ணு, ஏவல், இப்படிக்கான காரியங்கள் வந்துருச்சு. என்ன புரியல, என்ன செய்யணும் தெரியல. ஆனா அந்த வீட்டுக்குள்ள நாங்க பல மாதங்களா போய் 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 ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தர் மாற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். எழுதிச்சுங்களேன். ஜெபம் பண்ண பிடிக்காது. வீட்டுக்குள்ள ஒரு வரும்போது ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவங்க எங்களை சந்தோஷமா கூப்பிட்டு ஜெபம் பண்ண வைக்கிறாங்க. ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அந்த அம்மாவுக்கு விரோதமா இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் தொடுகிறார். இருதயம் அசைக்கப்படுகிறது. எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க? வாயினாலே இருதயத்தின் பூர்வமா கேட்டுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. சின்ன ஒரு அன்பளிப்பு காணிக்கை கொடுத்தாங்க. அவங்க தலையில கையை வச்சு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் அப்படி சொல்லும்பொழுது அவங்க வரிசையா சொல்றாங்க. 1.5 கோடி ரூபா கடன் ஆயிடுச்சு. இந்த ஊர்ல நாங்க நல்லா ஜேன்னு இருந்தோம். அந்த கடன்காரங்கெல்லாம் வீட்டு முன்னாடி வந்து கடனை கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்குன்னு என் மகன் மூத்தவன் என்ன செய்ய மாட்டான், வரவே மாட்டான்.
எங்க அப்பா எத்தனையோ பேருக்கு கடனை கொடுத்தவர். அவர் இப்படி கையை ஏந்திக்கிட்டு இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு, சங்கடமா இருக்குன்னு அவன் வருத்தப்பட்டு சொன்னான். அல்லேலூயா. அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டு சில அவமானங்களோடும் சில வருத்தங்களோடும் வேதனைகளோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆண்டவர் நீங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க விரும்பினால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு பதிலை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அப்ப ஜெபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுமா? என்ன மாதிரி ஜெபித்தால் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், எனக்கு எப்படி பதில் கொடுப்பார் என்று நான் அழுது புலம்பினால் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வழியை காண்பிக்கின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஜெபம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிடணும். ஜெபம்னா நமக்கு என்னவென்று தெரியணும். ஆண்டவர் முதலிலே உலகத்தை எப்படி படைத்தார்? தன் வாயினாலே, வார்த்தையினாலே, தன் மனதிற்குள் இருக்கிற எல்லா விதமான தரிசனங்களோடு கூட வானம் உண்டாக கடவது, பூமி உண்டாக கடவது, அண்ட சராசரங்கள் உண்டாக கடவது, புல் பூண்டுகள் உண்டாக கடவது, செடி கொடிகள் உண்டாக கடவது, பறவைகள் உண்டாக கடவது, பட்சிகள் உண்டாக கடவது, ஊரும் பிராணிகள் உண்டாக கடவது, காட்டு மிருகங்கள் உண்டாக கடவது, நாட்டு மிருகங்கள் உண்டாக கடவது, சமுத்திரத்தில் இருக்கின்ற எல்லா ஜீவ சந்துக்களும் உண்டாக கடவது என்று தன் வாயை அவர் பயன்படுத்தும் பொழுது தன் மனதில் என்ன தரிசனங்கள் இருக்கிறதோ, தன் மனதிற்குள் என்ன மாதிரியான ஒரு தரிசனம் இருக்கிறதோ அதை தன் வாயினால் பயன்படுத்தினார். அப்படியே உண்டானது. அல்லேலூயா. வேற யார்ட்டையும் போய் ஐடியா கேட்கல, வேற யார்ட்டையும் போய் ஐடியா கேட்கல. ஐடியா சொல்றதுக்கு கடவுளை விட உயர்ந்தவன் எவனும் இல்லை. அல்லேலூயா. கடவுள் என்ன நினைத்தாரோ அதை அவர் தன் மனதில் ஒரு மனதோடு கூட அவர் என்ன செஞ்சிருக்கிறார், படைத்திருக்கின்றார். இன்னைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஜெபத்திற்கு அடையாளமே அதுதான். ஆண்டவருடைய படைப்பு தான் ஜெபம் செய்வதற்கு உண்டான மூலக்கூறு. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் தேடிக்கொண்டிருந்தால் ஆண்டவரை பாருங்கள். முதலிலே அவர் தன் நாவை எதற்காக பயன்படுத்தினார் என்று பாருங்கள். ஆண்டவர் தனக்கென்று பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கும்படிக்காக ஆண்டவர் அந்த மனிதனுக்கு என்னவெல்லாம் தேவைப்படுமோ அவனுக்கென்று ஒரு உலகத்தையும் ஆண்டவருக்கென்று ஒரு பக்தியுள்ள சந்ததியும் ஒரு ஆவிக்குரிய உலகத்தையும் உண்டாக்கும்படிக்கு தான் தன் நாவை அவர் திறந்தார். தன் நாவினாலே உலகத்தை படைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் முதல்ல படைச்சதே ஜெபம் பண்ணாருன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபம் பண்ணி உலகத்தை படைத்தார். என்ன சொல்ல மாட்டீங்க? ஆண்டவர் தன் நாவின் கீழ் இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தினார். இருதயத்தில் ஒரு மனதோடு கூட அவர் செய்தார். அவர் காரியம் வெற்றியாய் முடிந்தது. அல்லேலூயா. இப்ப மனிதன் உண்டாக்கப்பட்டான். மனிதன் உண்டாக்கப்பட்டான். அவனை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து விடுகிறார். மனுஷி உண்டாக்கப்படவில்லை. மனிதன் தான் உண்டாக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அவன் இருக்கிறான். அவன் பார்க்கிறான். அவனுக்கு சுதந்திரம் இருக்கிறது. அவன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அவனை தடை செய்வதற்கு அங்கே யாருமே இல்லை. அவன் பார்த்தான், இந்த மிருகமா, இதற்கு சிங்கம் என்று பெயரிடுவோம். என்னென்ன பெயரிட்டானோ அது அந்தந்த சந்துக்களாக உயிரினங்களாக மாற்றமடைந்தது. ஒரு அல்லேலூயா. அப்ப தனக்கு இருக்கிற உலகத்தை அவன் படைப்பதற்கு ஆரம்பித்து விட்டான். யாரை போல? கடவுளை போல. அவரிடத்தில் என்ன அதிகாரம் இருந்ததோ அந்த அதிகாரம் கடவுளை போல் படைக்கப்பட்டிருக்கிற மனிதனாகிய எனக்கும் இருக்கிறது என்று அவன் உணர்ந்து தன்னாவை படைப்பதற்கு ஏதுவாக உருவாக்கினான். அவன் செஞ்ச வேலை ஜெபம். அல்லேலூயா. அவன் செய்த காரியம் என்ன? தனக்கென்று தேவன் கொடுத்திருக்கிற உலகத்தை தனக்கு ஏற்றார் போல் உருவாக்கக்கூடிய ஒரு ஊழியத்திலே அவன் என்ன செஞ்சிட்டான்? இறங்கி விட்டான். அல்லேலூயா. அப்ப ஆதாம் எந்தெந்த மிருகங்களுக்கு பெயரிட்டானோ அது ஒரு ஜெப ஊழியம். சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. மனுஷனை படைக்கிறாரு, தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி மனிதனை என்ன செஞ்சாரு? படைத்தார். அல்லேலூயா. காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் பறவைகளையும் பட்சிகளையும் எல்லா சமுத்திரத்தையும் உலக பூமி அனைத்தையும் இவர்கள் என்ன செய்வாங்க? ஆள கடவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் படைத்தார். அல்லேலூயா. அதையெல்லாம் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று என்ன செஞ்சார்? ஆண்டவர் படைத்திருந்தார். அல்லேலூயா. இப்ப இந்த உலகம் முழுவதையும் பயன்படுத்திக் கொள்வதற்கு ஜெபம் மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அல்லேலூயா. உலகத்தில் உள்ளவைகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஜெபம் ஒரு ஆயுதம். அல்லேலூயா. பார்க்கிறவைகளை எல்லாம் தனக்கென்று பயன்படுத்திக் கொள்வதற்கு தேவன் தந்த மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான் ஜெபம். அல்லேலூயா. அதை அவன் சரியாக செய்து முடித்து விட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா.
எல்லாமே அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. எல்லாமே அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் தனக்கு பின் படைக்கப்பட்ட பெண் என்று சொல்லப்படுகிற அந்த ஏவாள் மூலமாக அது சீர்குலைக்கப்பட்டது. தன் உலகத்தை உண்டாக்கினவர் ஆண்டவர். உண்டாக்கப்பட்ட மனிதன் தனக்கென்று இந்த உலகத்தை என்ன செஞ்சான்? தன் வசப்படுத்திக் கொள்வதற்கு ஜெபத்தை ஆயுதமாக பயன்படுத்தினான். தனக்கு பின் படைக்கப்பட்ட மனுஷியாகிய இந்த ஏவாளோ பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொண்டு அவளுக்கு, அதாவது அந்த பிசாசுக்கு ஏற்றார் போல தன்னை என்ன செஞ்சிட்டா? விற்று போட்டு விட்டார். பிசாசும் ஜெபிச்சு அந்த நாவை பயன்படுத்தினான். இதை சாப்பிடு, நீ சாவதில்லை, இதை சாப்பிட்டால் நீ தேவர்களைப் போல் இருப்பாய் என்று அவன் என்ன செஞ்சான்? தன் நாவை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு தனக்கென்று ஒரு உலகத்தை உண்டாக்க நினைத்தான். ஒரு துன்மார்க்க கூட்டத்தை, பக்தியுள்ள சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆனால் பக்தி இல்லாத சந்ததியாக உருவாக்க வேண்டும் என்று பிசாசு விரும்பி இந்த ஏவாளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார். ஹல்லேலூயா. உடனே இவள் போகிறாள், அந்த பழத்தை எடுத்து தனக்கு கீழ் கொடுக்கப்பட்ட நாவினுடைய அதிகாரத்தை பிசாசுக்கு ஏற்றார் போல் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார். இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாச்சு? கணவருக்கும் கொடுத்து, கணவர் ஒரு தரிசனத்தில் உண்டாக்கி வைத்திருந்த உலகத்தை முற்றிலுமாக என்ன செஞ்சாச்சு? அழித்து போட்டு விட்டாச்சு. அல்லேலூயா. அப்போது இருந்து ஜெபத்திற்கு பதில் கிடைப்பது நின்று போய்விட்டது. அந்த தரிசனமும் இழந்து போய்விட்டார். தேவ மகிமையே அற்றவனாய் மாறிவிட்டார். பாவம் அவனுக்குள்ளே குடிகொண்டு விட்டது. பாவம் ஜெபத்திற்கு தடையாகவே மாறிவிட்டது. ஆனாலும் ஆண்டவர் மனிதர்களை வெறுக்கவே இல்லை. அல்லேலூயா. மனுஷன் உருவாக்காட்டாலும் தனக்கென்று ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதாமுக்கு பிற்பாடு ஒரு பக்தியுள்ள ஒரு மனிதனாக நோவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நோவாவுக்கு அந்த நாவின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தும்படி ஏவினார். அவன் போனான். மழை வரும் என்று ஆண்டவர் சொன்னவைகளை என்ன செஞ்சான்? சொன்னான். பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கும்படி தன் நாவை பயன்படுத்தி கொண்டே வந்தான். அல்லேலூயா. யாரும் கேட்கல. காரணம், அவங்களுக்குள்ள அதிகப்படியான பாவத்தினுடைய வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. என்னதான் தேவனுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு தேவ வல்லமை நாவின்கள் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தினாலே பயன்படுத்தி அவன் முயற்சி செய்யும் போது அதுல எந்த வெற்றியுமே அவன் சில காணவில்லை. கடைசி பார்த்தார் ஆண்டவர், அவன் குடும்பத்தை மாத்திரமாவது என்ன செய்ய? வேலைக்குள்ளே கொண்டு போ. அதோடு கூட அன்றைக்கு ஆதாம் எந்தெந்த ஜீவ சந்துக்கு பெயரிட்டானோ அத்தனை உயிரினங்களையும் என்ன செய்ய? ஜோடி ஜோடியாக சேர்த்து என்ன செய்ய? வேலைக்குள்ளே ஏற்று. இந்த கூட்டம் தான் தேவனுக்கு தேவையான பக்தி உள்ள கூட்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபிக்கிறான், குடும்பமும் ஜெபம் செய்கிறது, பேழையினுடைய கதவு பூட்டப்பட்டது. அல்லேலூயா. இனி ஆண்டவர் விடுதலை கொடுத்தா தான் மறுபடியும் அந்த கதவு என்ன செய்யும்? திறக்கப்படும். அல்லேலூயா. அப்ப அவர்கள் தங்கள் நாவின்கள் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தி ஜெபித்து தனக்கென்று ஒரு உலகத்தை அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? உருவாக்கி கொண்டார்கள். அல்லேலூயா. இந்த ஜலப்பிரளயம் வந்த பிறகு இனிமே நாம தான் இந்த உலகத்தை என்ன செய்ய போறோம்? இருக்க போறோம். நம்ம உலகம் இப்படித்தான் இருக்கணும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. எதன் மூலமாய்? ஜெபத்தின் மூலமாய், தனக்கு கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தின் மூலமாய் உருவாக்கி கொண்டார்கள். அல்லேலூயா. இப்படித்தான் அதுக்கு பின்னாடி வந்த ஆபிரகாம், இதற்குத்தான் அப்படிக்கு பின்னாடி வந்த ஈசாக்கு, இப்படித்தான் யாக்கோபு, இப்படித்தான் தொடர்ந்து இருக்கிற எல்லாருமே தன் நாவின் கீழ் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய ஆவிக்குரிய உலகத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். அவர்கள் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தார்கள். விசுவாச பட்டியலிலே, விசுவாச வீரர்கள் பட்டியலே அவருடைய பெயரை கர்த்தர் சேர்த்து கொண்டார். இன்னைக்கும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை அழியாமல் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் உன் பெயரை பெருமை, சத்தமா சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். உன் பெயரையும் அவர் பெருமைப்படுத்த வேண்டும். உன் பெயரையும் அவர் அழிவில்லாமல் காத்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை சரியாய் பயன்படுத்தினார்களோ அவங்க எல்லாருமே இன்றைக்கு வரை போற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும் போதெல்லாம், ஆண்டவரை பத்தி பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் இவங்களுடைய பெயரை நம்ம பயன்படுத்தாமவே இருக்க மாட்டோம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, தானியேலின் தேவனே, எலியாவின் தேவனே, எஸ்தரின் தேவனே, அன்னாளின் தேவனே, இப்படி நம்ம என்ன செய்யணும்? எப்போதெல்லாம் வேதத்தை எடுத்து நாம் பிரசங்கம் பண்ணுகிறோமோ அல்லது பிரசங்கத்தை நாம கேட்கிறோமோ அப்ப எல்லாம் நாம இந்த நபர்களுடைய பெயர்களை உச்சரிக்காம இருக்கவே மாட்டோம். காரணம், அதை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார், பெருமைப்படுத்தி வைத்திருக்கிறார், கனப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஜெபம் என்கிற ஆயுதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜெபத்தை நம்ம கையில் எடுத்தா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை மாறும். அல்லேலூயா.
பிசாசுக்கு நாம அடிமையானதுனால நம்ம கண்ணை திறந்தாலே பிசாசு நமக்கு காண்பிக்கிற உலகமாக தான் இருக்கும். நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டோம், நான் நல்லா வசதியாகவும் வாய்ப்புகளோடு கூட நான் இருந்தா நிச்சயமா சொல்றேன், உங்களுக்குள்ள ஜப வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை இல்லை அப்படின்னா உங்க கண்கள் எப்படி பார்க்கும் தெரியுமா? என்னை மோசமானவனாக பார்த்து கொண்டிருக்கும். என்னை குறித்து உங்களுக்கு பொறாமை அதிகமாய் உண்டாகும். என்னுடைய வளர்ச்சி பிடிக்காமல் நீங்க என்ன செய்வீங்க? எனக்கு விரோதமா நீங்க எழும்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா உங்க கண்களில் இருப்பதெல்லாம் பிசாசுனுடைய உலகம். நீங்கள் எப்போது ஜெபம் என்கிற ஆயுதத்தை விசுவாசத்தோடு கூட இணைந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறீர்களோ உங்கள் கண்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதமான உலகம் தெரிய ஆரம்பிக்கும். இந்த நபருக்கு ஆண்டவர் தெய்வம் யா, அதனாலதான் இவங்க நல்லா இருக்காங்க. ஆபிரகாமை பார்த்து எதிரி சொல்லலையா, நிச்சயமாகவே உன் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லவில்லையா? ஈசாக்கை பார்த்து சொல்லவில்லையா, உன் தேவன் உன்னோடு இருக்கிறார், நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் உன் ஆண்டவர் இருக்கிறார் சொல்லவில்லையா? எதிரிக்கு கூட, துன்மார்க்கனுக்கு கூட, ஆண்டவரை அறியாத புறஜாதிக்கு கூட எந்த உலகம் தெரிந்து விட்டது? ஆவிக்குரிய உலகம் தெரிந்தது. அல்லேலூயா. அதனாலே அவர்கள் சாட்சி சொன்னார்கள். அல்லேலூயா. யாரை பார்த்து? ஆண்டவரிடத்தில் விசுவாசமாய் இருந்து ஜெபம் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தினவர்களை குறித்து சாட்சி சொன்னார்கள். அல்லேலூயா. அப்ப இதனால் வரைக்கும் உங்க கூட இருக்கிறவங்க ஏன் ஆண்டவரை தேடி வரல அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஏன் இந்த கூட்டம் வளராமல் இருக்குது? சங்கீதத்தை தியானிக்கும் போது அவர்கள் பெருகினாங்க, அதே மாதிரி குறுகியும் போயிட்டாங்க. அவங்கள என்ன செஞ்சாங்க? வனாந்தரத்தில் ஆண்டவரை அலைய விட்டார், திரிய விட்டார். ஆனாலும் மறுபடியும் என்ன செஞ்சார்? எளியவனை சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி வைத்தார். அந்த எளியவனும் சிறியவனை யான் தெரியுமா? தன்னை ஆண்டவரிடத்தில் தாழ்த்தினவன், தன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர் மீது வைத்தவன், ஆண்டவரை நோக்கி எப்போதும் ஜெபித்துக் கொண்டிருந்தவன். அல்லேலூயா. அவன்தான் எளியவன், அவன்தான் சிறியவன். அப்படிப்பட்ட எளியவனும் சிறியவனுமாய் இருந்து தாழ்மையாய் ஆண்டவரிடத்தில் விசுவாசமாய் வைத்து ஜெபிக்கிறவனை தான் கர்த்தர் புழுதியிலிருந்து உயர்த்துவார். உங்களை தேவன் உயர்த்தணும்னு ஆசைப்படுறீங்களா? எத்தனை பேர் உயர்த்தணும்னு ஆசைப்படுறீங்க? கரங்களை உயர்த்தி கர்த்தரை மேம்படுத்துங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமா, சிலர் உயர்ந்து வந்ததற்கு அடையாளம் அதுதான். முன்னாடி தாழ்மையா இருந்தேன், முன்னாடி விசுவாசமா இருந்தேன், முன்னாடி கர்த்தருக்கு பயந்தேன், எனக்கு கீழ் நாவின் கீழ் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை சரியா பயன்படுத்தினேன், அதனாலதான் இன்னைக்கு நான் உயர்ந்து நிற்கிறேன். ஆனா இப்ப நான் பார்க்கும்போது எனக்குள்ள அந்த தாழ்மை இல்லை, எனக்குள் சரியான விசுவாசம் இல்லை, நான் ஜெபத்தை இப்ப சரியா பயன்படுத்துறது இல்லை. நாவின் கீழ் கொடுக்கப்பட்ட அதிகாரம் எப்படி ஆயிடுச்சு? பலனற்று போயிருச்சு. மீண்டும் கர்த்தர் உங்களுடனே பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கை மறுபடியும் என்ன செய்கிறார்? துளிர்க்க விரும்புகிறார். அதனாலே நீங்கள் மங்கி போன இருக்கிற உங்கள் நாவின் கீழ் கொடுக்கப்பட்ட அதிகாரமாய் பலனற்று போயிருக்கிற உங்கள் நாவை மீண்டும் என்ன செய்யுங்க? பலனுக்கு எதுவாக பயன்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்தில் இன்னொரு முன்வாதாரணம் நம்ம பார்க்கணும். வேதத்தில் ஒரு உதாரணம் பார்க்கணும். வாசிப்போம். 509வது பக்கம், பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் 509வது பக்கம், 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். ஆவிக்குரிய உலகத்தை உண்டாக்குங்கள், உங்களுக்கென்று ஒரு உலகத்தை ஆவிக்குரிய உலகமாக படைத்துக் கொள்ளுங்கள். தேவன் தருகிற ஆயுதமான ஜெபம் என்கிற ஜெபத்தின் வல்லமையை பயன்படுத்துங்கள். இங்கே ஒரு மனிதனை கர்த்தர் உங்கள் முன்னே கொண்டு வருகின்றார். யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் துக்கத்தோடே அவனை பெற்றாள் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம் கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்து அருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் ஜெபத்தை கேட்டு இந்த யாபேசுக்கு உதவின ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்வார். அல்லேலூயா. யாபேசின் ஜெபம் என் வாழ்க்கையை மாற்றுமா? யாபேசுடைய ஜெபம் இன்றைக்கும் கிரியை செய்கிறதா? யாபேசு ஜெபித்தது போல நானும் ஜெபித்தால் எனக்கு அற்புதம் அதிசயம் நடக்குமா? யாபேஸ் ஜெபம் வாழ்க்கையை எப்படி மாற்றும்? ஏன் நான் தேவனிடம் ஆசீர்வாதத்தை யாபேஸ் வேண்டிக் கொண்டது போல நான் வேண்டிக் கொள்ள வேண்டும்? என் எல்லை விரிவாக்கப்படும்படி
யாவேஸ் ஜெபித்தது போல நான் ஏன் என்னுடைய எல்லை விரிவாக்கும்படி ஜெபிக்க வேண்டும்? எல்லை பெரிதாக்குவதை குறித்த ஆழமான சத்தியம் என்ன? இந்த ஜெபம் உங்களுடைய கடன் வாழ்க்கை, கஷ்ட வாழ்க்கை, கவலை வாழ்க்கை, வேதனை நிறைந்த வாழ்க்கை, சோதனை நிறைந்த வாழ்க்கை, சாத்தானுடைய பிடியிலிருந்து தவித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கை மாற்றுமா? இந்த செய்தியை முழுசா கேளுங்க. நிச்சயமா கர்த்தர் எல்லா கேள்விகளுக்கும் பதில் தருவார். எல்லாருடைய ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் தருவார். எல்லாருடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். எல்லார் குடும்பத்தில் இருக்கிற கடன், கஷ்டம், வியாதி, மரணம் எல்லாம் சரி செய்யப்படும். ஏனென்றால் இந்த யாபேசு தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாவினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்கென்று ஒரு உலகத்தை உண்டாக்கினான். அந்த கண்கள் இப்போது உங்களுக்கு திறக்கப்படட்டும். அதற்கு யாபேசு குறித்து உங்களுக்கு தெரியணும். யாபேசுனா யாருன்னு தெரியணும். முதல் வசனத்தில் பாருங்க. அந்த அதிகாரத்தில் முதல் வசனம், முதல் வார்த்தையை மட்டும் படிங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அங்கே யாரை பற்றி சொல்லி வருகிறது என்றால், ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டு அவனை ஆசீர்வதித்தார். அவன் ஆண்டவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டான். ஈசாக் என்கிற இன்னொரு மனிதன் இருந்தான். அவனுடைய மகன், உன் தகப்பனுடைய தேவன் நான் தான் என்று சொல்லி ஈசாக்கையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கும் ஆண்டவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டார். ஈசாக்குக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறது. யாக்கோபை குறித்து நாம் அதிகமாய் கேள்விப்பட்டிருக்கிறோம். யாக்கோபிடமும் என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் போனாங்க. அல்லேலூயா. யாக்கோபையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாக்கோபும் ஆண்டவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டார். யாக்கோபுக்கு 12 புத்திரர்கள் பிறந்தார்கள். அந்த 12 புத்திரர்களிலே ஒருவனை குறித்து தான் இப்ப நீங்க உச்சரிச்சீங்க. யாரு? யூதா என்கிற மனிதனை குறித்து. அல்லேலூயா. இந்த யாபேசுக்கு முகவரி இல்லை. இந்த யாபேஸ் யாருன்னு தெரியாது. அவன் அம்மா யாரு, அவன் அப்பா யாருன்னு வேதத்தில் என்ன செய்யல, சொல்லப்படவில்லை. அவங்க அம்மாவுக்கு என்ன குணம் இருந்துச்சு சொல்லப்படலை. அவங்க அப்பா யாருன்னு அட்ரஸே தெரியாது. ஒரு முகவரி இல்லாத, ஒரு வரலாறு சரித்திரம் இல்லாத இந்த யாபேசை குறித்து தேவன் ஏன் எழுதி வைக்க வேண்டும்? இத்தனை காலம் அவனுடைய வாழ்க்கையை ஏன் ஆண்டவர் பாதுகாத்து வைக்கணும்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து 2025 ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னே சுமார் 1000 அல்லது 1500 வருடங்களுக்கு முன்பே இருந்த ஒரு மனிதன் தான் இவன். கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளுக்கு முன்னே ஒருவன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் வேதத்தில் கொண்டு வந்து பதிவு பண்ணி வைக்க வேண்டிய காரணம் என்ன? கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம தெரியல, தெரிஞ்சுக்கும் விரும்பல. ஏதோ ஒரு வாக்கு தத்தத்தை, ஒரு ஆசீர்வாதமான நம்பிக்கை தருகிற வார்த்தையை ஆறுதலா சமாதானம் சொன்னா நம்ம குழு குழு குழுன்னு இருக்கு, நம்ம சந்தோஷப்படுகிறோம். அதுக்காக தேவனை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும், ஸ்தோத்திரம் 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 பண்ணு. ஆனா நாம உண்மையான காரணங்களை அறிந்து கொண்டால் நம்முடைய ஜீவியம் ஒரு வல்லமை உள்ள, வைராக்கியம் உள்ள ஜீவியமாய் மாறும். ஆண்டுடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் மாறும். நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணமும் ஒரு வெறித்தனம் உள்ள, ஆண்டவருக்காக என் ஜீவனை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜீவியம் என்ன செய்ய நமக்குள்ளே உண்டாகும். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையும் தேவனுக்கு சமர்ப்பியுங்கள். தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஜெபிக்க தெரியாது, வசனம் தெரியாது, வார்த்தைகளை புரோகிக்க எனக்கு தெரியாது, நாவு வர மாட்டேங்கி, சொன்ன வார்த்தையை தான் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா எனக்கு ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கு. இன்னைக்கு இந்த யாபேசுனுடைய காரியங்களை முற்றிலுமாய் நாம் அறிந்து கொண்டால் உண்மையில் நீங்கள் ஒரு ஜெப வீரராக மாற்றப்படுவீர்கள். 40 ஜெப குழுக்களுக்கு தேவையான ஜெப வீரர்களாய் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். 7 ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 7 இடங்களில் அந்த கூட்டங்களை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஜெபிக்க வீரர்களாக இன்றே கர்த்தர் உங்களை அனுப்புவார். வணியம்பட்டியில் அனுப்புவார், புதுப்பட்டி வடக்கூரிலே அனுப்புவார், தெற்கூரிலே கர்த்தர் உங்களை அனுப்புவார், இடையங்குளத்துக்கு உங்களை அனுப்புவார், மம்சாபுரத்துக்கு உங்களை அனுப்புவார், காரிச்சேரிக்கும் வெள்ளூருக்கு உங்களை அனுப்புவார். இன்னும் கர்த்தர் எங்கெல்லாம் ஊழியங்களை நடத்தி கொண்டிருக்கிறாரோ அத்தனை இடங்களுக்கும் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் ஜெபம் ஒரு நாளும் தோற்று போகாது. உங்கள் ஜெபத்திற்கு மிகப்பெரிய வல்லமை உண்டு, சக்தி உண்டு. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் இப்ப கர்த்தர் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டார். ஹல்லேலூயா. இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வார்த்தை சொன்னார். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும்
இந்த பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கின்ற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொன்னார். ஒரு அலையிலேச்சங்களேன், அலையிலேச்சங்களேன். அங்கே சர்ச்சில் சண்டை நடக்கு. நான் பெரியவனா நீ பெரியவனா, ஏன் ஜபம் கேட்குமா ஓன் ஜபம் கேட்குமா, ஏன் பலி தான் பெருசு ஓன் பலி சிறுசு, நான் உயர்ந்தவன் நீ இப்படி, நான் பரிசுத்தமா நீ பாவி, இப்படி சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவர் இயேசு அந்த சினகாக் என்று சொல்லப்படுகிற அந்த ஜெப வீட்டிற்கு வருகிறார். அங்கே இந்த காரியத்தை சொல்லுகிறார், எப்பா கூட்டம் கூட்டமாலாம் நீங்க வராதிங்க, 2 பேரா கூடுங்க, ஒருமனப்படுங்க, என் நாமத்தினால கூடுங்க, 2 பேரா 3 பேரா கூடிவாங்க, நான் அங்கே இருக்கிறேன், என் பிதாவினால் உங்களுக்கு பதில் கிடைக்கும், உங்கள் உலகம் ஆவிக்குரிய உலகமாக உண்டாக்கப்படும், ஆசீர்வாதங்கள் தடையில்லாம கிடைக்கும். ஏன் சண்டை சச்சரவு போட்டு உங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வை கொடுக்குறீங்க? நான் மூத்த விசுவாசி, எனக்கு அதிகம் தெரியும், நான் வரமாட்டேன். நான் இளைய விசுவாசி, நான் போவேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். எதையுமே ஏற்றத்தாழ்வா பார்க்காதீங்க. அவர்கள் அதை பார்த்ததினாலே ஆண்டவர் இப்படியாக சொன்னார், 2 பேரா ஒன்னா கூடுங்க, ஒருமனப்படுங்க, ஜெபிங்க, ஏன் நாமத்தினால வந்து ஜெபிங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா வச்சுங்களேன், அல்லேலூயா வச்சுங்களேன். இந்த வார்த்தையெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. ஆமென். அங்க சகோதரி அழுது புலம்புறா, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே, நீர் ஏன் அந்த ஊருக்கு போனீர், உமக்கு என்ன குறை வைத்தோம், என் வீட்டிற்கு நீர் வரும்பொழுது உமக்கு எல்லா வகையான உணவுகளை கொடுத்து நான் உண்மை என்ன செஞ்சேன், பாதுகாத்தேனே, என் வீட்டில் இருந்து கொண்டு நீர் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தீரே, உம்மோடு 12 சீசர்களும் வந்திருந்தார்கள், 12 சீசர்களுக்கும் நான் என்ன செஞ்சேன், என்னுடைய பணிவிடைகள்லாம் செஞ்சேனே, உன் மூலமா அற்புத அதிசயங்களை பெற்றார்களே, காது கேட்காம வந்தாங்க காது கேட்க வச்சிங்க, கண்ணு தெரியாம வந்தா கண்ணு தெரிய வச்சிங்க, வாய் பேசாம வந்தா வாய் தெரிய வச்சிங்க, கை சூம்பி வந்தா அவனுக்கு கர்த்தர் உதவி செஞ்சீங்க, நிமிர முடியாம வந்தா கர்த்தர் உதவி செஞ்சீங்க, நடக்க முடியாம கிடந்தா அவனுக்கு உதவி செஞ்சீங்க, இப்படி எல்லாருக்குமே நீங்க என்ன செஞ்சீங்க, அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க. அவங்க எல்லாம் உங்க பின்னாடியே பின்தொடர்ந்து வந்தாங்கல்ல, அவங்களுக்கும் நான் என்ன செஞ்சேன், பணிவிடைகளை செஞ்சேன்ல, ஒரு குறை வைக்கல, உங்க ஊழியத்துக்கு நான் முன்னுதாரணமா இருந்து உதவி செஞ்சேன்ல, பின்ன ஏன் எனக்கு நீங்க என் வீட்டில் இல்ல, என் சகோதரன் என் வாழ்க்கைக்கு அவன் தான் அஸ்திபாரம், எங்க வீட்டில் நாங்க 2 பொம்பளை, அவன் ஆம்பளை, எனக்கு அப்பா கிடையாது அம்மா கிடையாது, எங்க வாழ்க்கை அவன் மூலமா தான் துளிர்க்கும் நாங்க நம்பிக்கிட்டு இருந்தோமே, நீங்க ஏன் எங்களை விட்டு போனீங்க அப்படின்னு என்ன செஞ்சா, சுடுகாட்டில் ஆண்டவர் சட்டையை பிடிச்சி கேட்கிறா. வச்சுங்களேன், எங்க கேட்கிறா, சுடுகாட்டில் வச்சு கேட்கிறா. உடனே ஆண்டவர் அவளுக்கு பிரதியுத்தரமா சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று கேள்வி கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் நம்பிக்கை இல்லாத உன் ஜெபம் வீணாயிச்சே, நீ ஜெபம் பண்ண நல்லா தான் இருந்துச்சு, நீ ஊழியம் பண்ண நல்லா தான் இருந்துச்சு, நீ எல்லாத்தையும் கவனிச்ச நல்லா தான் இருந்துச்சு, ஆனா உனக்குள்ள என்ன குறை வந்துருச்சு, விசுவாச குறைச்சல் வந்துருச்சே. நீ விசுவாசிந்தா தான் ஜெபத்துக்கே நீ எந்திரிச்சு போயிருப்பிய, நல்லா ஜெபம் பண்ணிருப்பிய. இது எதற்கு அடையாளம், என்னுடைய அவிசுவாசத்திற்கு அடையாளம். இன்றைக்கு விசுவாசத்தில் பலப்படுங்கள், சரியான ஜெபத்தை ஆண்டவரிடத்தில் ஏறிடுங்கள், தேவ மகிமையை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சுடுகாட்டில் ஆண்டவர் பாடம் நடத்துறார். இவ இப்படி கேட்டு விட்டா, அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆச்சு, உடம்பெல்லாம் புழு புழுத்து போச்சு, சுத்தி வந்து என்ன செய்யறாங்க, துக்கம் கொண்டாடிட்டு ஊரே கூடி இருக்கிறாங்க. அங்க ஆண்டவரால் நன்மை பெற்றவங்களும் இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் முன்னாடி இவ இந்த கேள்வியை கேட்டதுனால அவர் ஒரு காரியத்தை சொல்ல முற்பட்டார். அல்லேலூயா. அவர் தன்னுடைய விசுவாசத்தையும் தன்னுடைய ஜெபத்தினுடைய வல்லமையும் அங்கே வெளிப்படுத்துகிறார். பிதாவே, நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறபடியினால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. விசுவாசத்திற்கு முதல் படி என்னது சொல்லுங்க, பிதாவாகிய தேவனே, நீர் எப்போது என் ஜெபத்தை கேட்கிறீர், அதனால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்தினுடைய மாதிரியை சுடுகாட்டில் வைத்து ஆண்டவர் பாடம் நடத்துகிறார். நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், தைரியப்படுகிறார். சுத்தி இருக்கிறவனை, உங்களை விட எத்தனையோ தீர்க்கதரிசி நான் பார்த்துட்டேன், இயேசு என்னத்தை செஞ்சிருவாரு அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க என்ன செய்றாங்க, பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். மரணத்திலிருந்து ஒருவனை உயிரோடு எழுப்பினவனை நான் பார்க்கவே இல்லை. சுத்தி இருக்கிறவன் புலம்பிக்கிட்டு இருக்கிறான், அவதூறு பேச ஆரம்பிச்சிட்டான். ஆனால் ஆண்டவர் தனக்கு இருக்கிற விசுவாசத்திலே அடுத்தபடி ஏறுகிறார். நீ எப்போது என் ஜெபத்தை கேட்கிறீர் என்பதையும் பதில் கொடுக்கிறீர் என்பதையும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். தைரியத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. திட நம்பிக்கையை குறிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் நீர் என்னை அனுப்பினதை இவர்கள் எல்லாரும் விசுவாசிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்தார். அல்லேலூயா. அப்ப சபைக்குள்ள ஆத்துமா வராம இருக்கிறதுக்கும், சபையில் ஆத்துமா நிறையாம இருக்கிறதுக்கும், ஜெப கூட்டங்களில் புதிய ஆத்துமா வராம இருக்கிறதுக்கும் காரணம் என்ன என்று கேட்டால், நீங்கள் ஜெபிக்கவே இல்லை என்று அர்த்தம். உங்கள் ஜெபம் எதற்கு ஜெபிக்கப்படும் என்பதை அறியாமல் விட்டீர்கள் என்று அர்த்தம்.
நீங்கள் ஜெபித்தால் தேவன் இன்னார் என்று வெளியில் இருக்கிறவர்கள் விசுவாசித்திருப்பார்கள். அல்லேலூயா. வீட்டை சுற்றிலும் இருக்கிறவர்கள் விசுவாசித்திருப்பார்கள். உங்கள் பின்னே உங்கள் தெய்வத்தை நோக்கி ஓடி வந்திருப்பார்கள். ஆண்டவரை தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். மாதம் மாதம் ஞானஸ்தான ஆராதனை சபையில நடந்து கொண்டே இருக்கும். இது எல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்கிற ஒரு மேட்டிமையும், கடவுளுக்கு பயப்பட வேண்டுமே பயம் இல்லாமலும், நல்ல விசுவாசம் உங்களுக்குள் இல்லாமல் போனதற்கும், தைரியம் விட்டு போனதற்கும் தான் காரணம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். ஜெப வீரர்களாக உங்களை உருவாக்க விரும்புகிறார். திடப்படுங்கள். அல்லேலூயா. திட நம்பிக்கையாயிருங்கள், தைரியமாயிருங்கள், பயப்படாதீர்கள். சுற்றியர்கள் பேச்சை என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. ஆண்டவர் இயேசு தன்னுடைய செவியை என்ன செஞ்சாரு, காத்துக்கொண்டார். அல்லேலூயா. தன்னுடைய மனதை ஒரு மனமாய் காத்துக்கொண்டார். பிதாவே, எனக்கு உங்களுக்கு தான் டீலிங்கு. எப்போது நீங்க என் ஜெபத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. நான் நம்புறேன், நான் நன்றி சொல்றேன், நான் தைரியமா இருக்கேன். மரித்த லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் சொன்னார். அல்லேலூயா. முணுமுணுன்னு ஜெபம் பண்ணாதீங்க. முணுமுணுன்னு வாய்க்குள்ளே சொல்லி ஜெபம் பண்ணாதீங்க. எவ்வளவு பலம் உங்களால் முடியுமோ அவ்வளவு சத்தமா ஜெபம் பண்ணுங்க. அப்படி நீங்க ஜெபம் பண்ணும்பொழுது உங்கள் வீட்டை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அல்லது உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள், அறியாதவர்கள், தேவனை புரியாதவர்கள், தேவன் பக்கம் வர விருப்பம் இல்லாதவர்களும் தேவனை விசுவாசிப்பார்கள். அல்லேலூயா. அவர் சொன்ன உடனே மரித்து போன லாசரு என்ன பண்ணிட்டான், உயிரோடு எழுந்து வந்து விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனாலும் கட்டுகள் இருந்தது. சில காரியங்கள் மரிச்சு போயிருக்கு. பரிசுத்தம் மரிச்சு கிடக்கு, விசுவாசம் மரிச்சு கிடக்கு, தேவ நீதி மரிச்சு கிடக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மரிச்சு கிடக்கிறது. மரிச்சு போன அத்தனையும் கர்த்தர் உயிராக்கும்படி ஜெபம் என்கிற வல்லமையை விசுவாசத்தோடு கூட பயன்படுத்த சொல்லுகின்றார். அல்லேலூயா. பணம் கொடு, பொருள் கொடு அப்படிலாம் ரெண்டாவது. தேவனுடைய ஆவிக்குரிய உலகம் உங்களுக்குள்ளே உண்டாக்கப்படணும். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கணும். உங்களுக்கு இருக்கிற ஆவிக்குரிய உலகத்துல நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சந்ததிகள் என்ன செய்யணும், பயணப்பட்டு முன்னேறி போகணும். பழைய பாவ வாழ்க்கைக்கு பின்னாடி போயிடக்கூடாது, பழைய மாம்ச வாழ்க்கைக்கு பின்னாடி போயிடக்கூடாது. ஆவிக்குரிய நித்திரை என்ன செஞ்சிடக்கூடாது, அடைஞ்சிடக்கூடாது. பலரும் சபையில கூட என்ன செஞ்சிருக்கிறீங்க, ஆவிக்குரிய நித்திரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் செவி அடைக்கப்பட்டிருக்கிறது. அது எதற்கு அடையாளம்? உங்கள் மனம் மேட்டிமை தான், உங்களுக்கு இருக்கிற பெருமை தான், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இன்னைக்கு கர்த்தர் இந்த திருச்சபையின் வழியாக உங்களை உயிர்ப்பிக்க விரும்பி கொண்டிருக்கின்றார். இந்த உரத்த சத்தம் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. இந்த உரத்த சத்தம் உங்களுக்குள்ள இருக்கிற ஜெபம், மரித்து போன ஜெப ஆவியை உயிர்ப்பித்து தரும். அல்லேலூயா. மரித்து போன பரிசுத்த வாழ்க்கையை அது உயிர்ப்பித்து தரும். மரித்து போன விசுவாசத்தை அது மீண்டும் உயிர்ப்பித்து தரும். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த சத்தம், இந்த திருச்சபையினுடைய சத்தம் தேவனுடைய சத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். உடனே ஆண்டவர் யார் கட்டை போட்டு சுற்றி அடக்கம் பண்ணுவாங்களோ அவங்கள ஆண்டவர் கூப்பிட்டு இவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள பரிசுத்தம் மங்கி போச்சா, பரிசுத்தம் மறுபடியும் உயிர்ப்பிப்பதற்கு எந்த பிசாசு மூலமாக அது பரிசுத்தம் கட்டப்பட்டிருக்கிறதோ, பாவ வாழ்க்கைக்குள்ள அடைபட்டிருக்கிறதோ, அதை ஆண்டவர் கட்டளை, ஏய் என் பிள்ளையை விட்டு என்ன செஞ்சிரு, நீ போயிரு, மீண்டும் அவன் பரிசுத்த பிள்ளையாய் மாற வேண்டும். நம்பிக்கை இல்லை, அவிசுவாசம் வந்துருச்சு. ஆண்டவர் விசுவாசத்தை வர்த்திக்கும்படி ஆண்டவர் கட்டளை கொடுப்பார். அவிசுவாசத்தை கொடுத்த அசுத்த ஆவியே போ என்று என்ன செய்வாரு, கட்டளை கொடுப்பார். அவன் கட்டுகளை எடுத்துட்டு ஓடியே போயிடுவான். அல்லேலூயா. நம்ம தலைமை போதகர் ஐயா அவங்க பிசாசு துரத்தும் போது சின்ன பிள்ளையில இருந்து இப்போ வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒன்னே ஒண்ணுதான், உன் கட்டுகளை எடுத்துக்கொண்டு நீ போ. உரத்த சத்தனமாய் கட்டளையிடுவார். தேவன் மீது நல்ல நம்பிக்கையோட கட்டளையிடுவார். அதிகாரத்தோடு கூட கட்டளையிடுவார். அதுதான் ஆவிக்குரிய உலகத்தை தனக்கென்று அவர் படைக்கின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது எல்லாமே முன்மாதிரி. ஆண்டவர் நம்ம கூட தான் வச்சிருக்கிறாரு. நம்ம கண்ணை அடைச்சிக்கிட்டு அவங்க ஜெபம் பண்ணவங்க, அவங்க ஊழியம் பண்ணுவாங்க, அவங்க போவாங்க, அவங்க போவாங்க, அவங்க போவாங்க, அவங்க செய்வாங்க. நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆரம்பர் விரும்புகிறார். நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமா. அப்ப இந்த விசுவாசத்தோடும் இந்த இயேசுவை முன்மாதிரியோடும் இப்ப நீங்க யாபேசுடைய வாழ்க்கையை பாருங்க. யாபேஸ் என்கிற பெயருக்கு அர்த்தம் வலி என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? வேதனை என்று அர்த்தம், சஞ்சலம் என்று அர்த்தம், மிகுந்த பாரம் என்று அர்த்தம், மிகுந்த துக்கம் என்று அர்த்தம். ஏன்னா அவனுடைய தாய் அவனை எப்படி பெற்றெடுத்தாள்? துக்கத்தோட பெற்றெடுத்தாள். அந்த எபிரேய மொழியில துக்கம் என்கிற அந்த வார்த்தையை எப்படி உச்சரிப்பாங்கன்னா யாபேஸ் அப்படின்னு உச்சரிப்பாங்க. எப்படி உச்சரிப்பாங்க? இது தெரியாம நிறைய பேர் யாபேஸ் அப்படின்னு பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க. யாக்கோபுன்னா என்ன பேரு? திருடன், எத்தன், வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன். அந்த யாக்கோபு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான்?
நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட்டு விடவே மாட்டேன். அது என்ன ஐயா, என் பேரு இப்படி இருக்கு, என் அப்பன் ஈசாக்கும் என்ன பண்ணிருக்கிறான், ரெபெக்காலும் சேர்ந்து எனக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க, திருடன்னு பேர் வச்சுட்டாங்க. என்ன வச்சுட்டாங்க, என்ன பேர் வச்சுட்டாங்க, திருடனுக்கு பேர் ஏத்த மாதிரி அவன் இருந்தானா? ஆதாம் எந்தெந்த உயிரினத்துக்கு எந்தெந்த பேரிட்டானோ அந்தந்த சுபாவத்தை பெற்றுக்கொண்டவனாய் அன்றைக்கு வல்லமை இருந்ததை போல இன்னைக்கு உலகத்தில் என்னென்ன பேர் நமக்கு சூட்டப்பட்டிருக்கிறதோ அந்தந்த பேரின்படி தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் அதை மாற்ற விரும்புகிறார். உலகத்தின் வாயிலாக உங்களுக்கு சூட்டப்பட்ட பெயரில் நீங்கள் வாழக்கூடாது, ஆண்டவருடைய நாமத்தினாலே நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த யாக்கோபு அதை தெரிந்து விட்டான். அவனுக்கு கண் திறந்துருச்சு, ஆவிக்குரிய வெளிச்சம் கிடைச்சிருச்சு. உடனே அதை மாற்ற முற்பட்டான். அவன் அண்ணன் வந்து வெட்டிடுவான் குத்திடுவான் அப்படின்னு பயப்படல. எனக்கு இருக்கிற என் பேரு மாறணும், என் பேருக்கு உண்டான வாழ்க்கை மாறணும். இனிமே நான் என்ன செய்யக்கூடாது, திருடங்கிற பட்டத்தோட என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது என்று முடிவெடுத்தான். உடனே அவன் தெரிந்து கொண்ட வழி என்னவென்றால் ஆண்டவரே வழி என்று தெரிந்து கொண்டான். ஆண்டவரிடத்தில் விடாப்படியா மிகுந்த வேதனை இருந்தாலும் அவன் தொடையில் இருக்கிற எலும்பை பிடிச்சி ஆண்டவர் என்ன செய்யறாரு, நகட்டுகிறார். தாங்க முடியல. ஆனாலும் அவன் ஜெபத்தை கைவிடவே இல்லை. நீர் என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், உண்மை விடவே மாட்டேன். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை போராடி ஜெயித்து பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. உடனே அவனுக்கு பேர் என்ன வந்துருச்சு, நீ யாக்கோபு என்று எண்ணப்படாமல், சொல்லுங்க, நீ திருடன் என்று எண்ணப்படாமல் நான் தெரிந்து கொண்ட ஜனம் எனப்படுவாய் என்று சொன்னார். அல்லேலூயா. நீ பிசாசுடைய பிள்ளை எண்ணப்படாமல் நீ என்னுடைய பிள்ளை என்று எண்ணப்படுவாய். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய உலகத்திற்கு முதல்ல நமக்கு தேவை என்னன்னா நம்முடைய பெயர் மாற்றப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சமீபமா ஒரு சகோதரி குழந்தை இல்லைன்னு வந்தாங்க. பேரு தனவாக்கியம் தங்கேஸ்வரன். அந்த தங்கேஸ்வரன் என் கூட படித்த ஃப்ரெண்டு. அவன் இடையாங்குளத்தில் படிக்கும்போது 5 வரைக்கும் படிக்கும்போது இடையாங்குளம் சர்ச்சை அவன் கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் அங்கே எல்லாரும் ஸ்தோத்திரம் 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 சொல்கிற வார்த்தையை அவன் கேட்டுட்டு என்ன சொல்லுவான் தெரியுமா, தோத்துருவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா உங்கள் அல்லேலியா கூட்டம், என்ன சொல்கிறாங்க, எல்லாமே தோத்து போயிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்படிப்பட்ட அவனை ஆண்டவர் இழுத்து கொண்டு வந்து நம்ம சபையில் வச்சு ஜெபிக்க வச்சு ஆண்டவர் தலைமை போதகர் மூலமாக ஆசீர்வாதங்களை கொடுத்து அவனுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கும் போது அந்த தடையை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவனுக்கு பேர் என்ன பேர் சபையின் மூலமா ஆண்டவர் வச்சாரு, ஹோலி மேன் என்று வைக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த திருச்சபையே இல்லாத ஒரு குழந்தையாக, பரிசுத்த குழந்தையாக பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த குழந்தை நம்முடைய சபைக்கும் நம்முடைய ஊழியத்துக்கும் ஆண்டவர் முன்னுதாரணமாக கொடுத்த குழந்தை. அல்லேலூயா. அவங்க பெற்றெடுக்கக்கூடிய வல்லமையும் அவங்ககிட்ட இல்லை. ஆனா கர்த்தர் அந்த தடையை மாற்றி அவர் கற்பத்தின் கனியை நமக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இந்த யாக்கோபு என்கிற இந்த பிசாசுடைய உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிற அவனுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய உலகத்தை பார்ப்பதற்கு முதல் படி அவன் ஜெபத்தை ஏறெடுத்தான், விசுவாசித்தான், வலியும் வேதனையும் தாங்கி கொண்டு போராடி ஆண்டவரிடத்தில் என்ன செஞ்சான், மேற்கொண்டான். இப்போ அவன் கண் திறந்து விட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஃபுல்லாமே அவன் ஆண்டவர் சொல்றதுக்கு தான் செய்ய ஆரம்பிச்சான். அல்லேலூயா. இப்போ இந்த யாபேஸ் தனக்கு அப்பா யாருன்னு தெரியல, அம்மா யாருன்னு தெரியல, முன்னாடி அவங்க முன்னோர்கள் யாருன்னு தெரியல. இந்த 4ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் படிச்சுக்கிட்டே வாங்க, இவன் இன்னார பெற்றான், இவன் இன்னார பெற்றான், இவனுக்கு இத்தனை பேர் பிறந்தாங்க அப்படின்னே சொல்லி வரும். ஆனால் இந்த யாபேஸுக்கு அம்மா யாரு அப்பா யாருன்னு சொல்லப்படலை. அல்லேலூயா. இந்த யாபேஸுக்கு வம்சாவளி யாருன்னு மட்டும் நமக்கு புரியுது, அந்த யூதா கோத்திரத்தில் பிறந்தவன் என்று புரிகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இவனுக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு, நான் எப்படி கஷ்டப்படுறேனோ, நான் எப்படி வேதனை அனுபவிக்கிறேனோ, அந்த வழியை யாராச்சும் இருக்கிறாங்களா, நம்ம முன்னாடி இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது நம்ம தாத்தா யாக்கோபு அப்படித்தானே இருந்தாரு. அந்த யாக்கோவுடைய அம்மா இந்த ஆட்டை நீ எடுத்து கொண்டு போய் உங்க அப்பங்கிட்ட கொடுத்து நீ வேட்டையாடி கொண்டு வந்ததா, ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கன்னு அவ தப்பான வழியை சொல்லி கொடுத்தால, தப்பான ஜபத்தை ஏறெடுக்க வச்சால. அப்ப அவன் வேதனையோடும் துக்கத்தோடும் சஞ்சலத்தோடும் இருந்தது போல நான் இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான், நானும் வாழ்க்கையை மாற்றுவேன். அல்லேலூயா. அவன் முடிவெடுத்தான். உடனே அவனுடைய ஜெபம் வருகிறது. என்ன வருது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி என்கிற வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என்று அவன் சொல்லல. ஏன்னா யாக்கோபின் தேவன் என்றால் அவன் பாவ உலகத்தை சேர்ந்தவன். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட உலகத்தை ஆண்டவர் காண்பிக்கின்றார். ரட்சிப்பை கொடுத்த தேவனை நோக்கி நான் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆமா, அப்ப சரியான ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு சரியான பெயரை உச்சரிக்க வேண்டும். அல்லேலூயா. முதல் வார்த்தை, சரியான ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு சரியான ஆண்டுடைய நாமத்தை பயன்படுத்த. அல்லேலூயா. அவர் நல்லவர்னா நல்லவர் என்கிற பெயர் கேட்டார் போல் அவர் இருக்கிறார். அவர் வல்லவர் என்றால் வல்லவருக்கு ஏற்ற ஆளா இருக்கிறார். சர்வ வல்லமையின் தேவனே, என் தேவனாகிய கர்த்தரே, இயேசுவே அப்படி நீங்க சொல்லி ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவரும் அப்படியே நடந்து கொள்வார். அல்லேலூயா. ஏன்னா உங்க உலகத்துக்குள்ள அவர் வந்துருவார். நீங்க என்ன பெயரை பயன்படுத்துறீங்களோ அந்த பெயரில் உங்களுக்கு ஆவிக்குரிய உலகத்துக்குள்ளே அவர் கடந்து விடுவார். ஹல்லேலூயா. உடனே அவன் சொல்லுகிறான், அவனுக்கு இருக்கிற துக்கம், அவனுக்கு இருக்கிற சஞ்சலம், அவனுக்கு இருக்கிற பயங்கரமான கஷ்டம், கவலை, கண்ணீர், அவனுக்கு இருக்கிற எல்லா போராட்டமும் மாறும்படிக்கு அவன் அடுத்து சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஜெபத்திற்கு இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இப்போது இருக்கிற சூழ்நிலை என்ன செய்யணும்? மாற்றப்பட வேண்டும். நான் இப்படி இருக்கிறேன், இதற்கு காரணம் நானும் அல்ல, என் முன்னோர்களா இருக்கலாம். ஆனா நீங்க என் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டா என் வாழ்க்கை மாறிடும். அல்லேலூயா. ஐயா, நான் இப்படி இருக்கிறது காரணம் என் அம்மாயா, என்னை இப்படி துக்கத்துல பெத்துட்டா. என் அப்பாயா ஒண்ணுமே என்ன செய்யல, எனக்குன்னு சேர்த்து வைக்கல. நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நான் என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு நீங்க அப்படியே இருந்துடாதீங்க. உங்களுக்கு மாறுவதற்கு இந்த யாபேசை கர்த்தர் ஒரு வழியாக காண்பித்து கொடுக்கின்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் இனிமே நான் ஜெபிப்பேன்னு சொல்றீங்க? இனிமே நான் ஜெப கூட்டத்தில் கலந்துக்கிறேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஜெப ஊழியத்தில் பங்கெடுக்க போறேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஜெப வீரர்களை மாற போறேன்னு சொல்றீங்க? நீங்க ஜெபிச்சு உங்களுக்கு மட்டுமல்ல, நீங்க ஜெபிச்சு எல்லாருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். என் ஜெபம் எல்லாம் வீணாக போகாது, என் விசுவாசம் என்றுமே தோற்காது. என் ஜெபம் எல்லாம் வீணாக போகாது, என் விசுவாசம் என்றுமே தோற்காது. நான் ஜெபிக்கும் நேரம் அது அக்கினியா மாறும், எனக்காக வேலை செய்யும். வெள்ளம் அது நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அது அக்கினியா பரலோகம் செய்யும். வெள்ளம் அது நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். இந்த பரலோகம் எனக்காக வேலை செய்யும். இயேசுவே வாழ்வென்று கற்றுக்கொண்டேன், அவரால் அத்தனையும். ஆமென். இயேசுவே வாழ்வென்று. ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமா அவராலே எல்லாம் உங்களுக்கு வருகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த யாபேஸ் கடவுளையும் அறிந்து கொண்டார். தன் முன்னோர் ஒரு நபர் சாட்சியாக ஆண்டவரிடத்தில் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார், அதையும் அறிந்து கொண்டார். ஐயா, ஜெபம்ங்கிறது தினந்தனம் மனம் திரும்புகிற ஒரு சுபாவங்க. அவன் போராடி மேற்கொண்டது ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இனிமேல் நீ எப்படி எண்ணப்படுவாய்? அது ஜெபம் என்பதே ஒரு ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தினந்தனம் புதிய மனுஷனா மாறிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்னும் நல்லா ஒருமனப்பட்டு, இன்னும் ஆவியில நிறைஞ்சு, இன்னும் உரத்த சத்தத்தோடு கூட நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இயேசு சொன்னார் பாத்தீங்களா, சுற்றி இருக்கிற ஜனங்கள் தேவன் இன்னார் என்று அறிந்து விசுவாசிப்பார்கள்னு சொன்னப்பட்டோம்ல, அதே போல நீங்கள் ஜெபம் பண்ணா மற்றவர்களும் ஞானஸ்தானம் பெறுவார்கள். நீங்க ஜெபம் பண்ணது நீங்களும் ஞானஸ்தானத்தினுடைய அனுபவத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மற்றவர்களும் என்ன செய்றீங்க? ஞானஸ்தானத்துக்குள், அனுபவத்துக்குள் கொண்டு வர்றீங்க, ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிறீங்க. அல்லேலூயா. அப்ப இவன் தீர்மானம் எடுக்கிறான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். என்னை யாரும் ஆசீர்வதிக்க முடியாது, எனக்கு நானே ஆசீர்வாதம் இருக்க முடியாது. என் அம்மா அவ வேதனைப்பட்டு பெற்றதுனால அவளும் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. எனக்கு ஆசீர்வாதம் உலகத்துல யார் தர முடியும்? நீர் மட்டும்தான் தர முடியும். அதை அவன் அறிந்தான். அவன் சரியாக வழியை தெரிந்து கொண்டான். யாருக்கிட்ட ஜெபம் பண்ணா கிடைக்கும் நினைச்சான், ஜெபித்தான், பெற்றுக்கொண்டான். அவனுக்கு அவன் வேண்டிக் கொண்டதை அருளினார். அல்லேலூயா. இரண்டாவது, அவன் எல்லையை பெரிதாக்க வேண்டும் என்று விரும்பினான். அவன் எல்லையை, எனக்கு வயசு 35 வயசு. எனக்கு எத்தனை வயசு? 35 வயசு. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வயது இருக்கிறது. வயதுக்கு மிஞ்சி ஒரு வேலை கூட நீங்க செய்ய முடியாது. செய்ய முடியுமா? யாராவது செய்ய முடியுமா?
80 வயசு அப்படின்னா 80 வயசுக்கு உண்டான பலன் தான் இருக்கும். அந்த பலத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்ய முடியும். அப்ப வயதிற்கென்று ஒரு எல்லை இருக்கிறது, வயதிற்கென்று ஞானம் இருக்கிறது. அஞ்சு படிக்கிற பிள்ளைகள் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு உண்டான ஞானத்தை அந்த பிள்ளைகள் யோசிக்க முடியுமா? யோசிக்க முடியாது. யோசிச்சுனா அந்த குழந்தைக்கு என்ன செஞ்சிடும்? வியாதி வந்துடும். அப்ப வயதுக்கேற்ற பலம் இருக்கிறது போல வயதுக்கேற்ற ஞானம் இருக்கிறது, வயதுக்கேற்ற திறமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு மிஞ்சி வேணும்னா யாராலையும் கொடுக்க முடியாது, கர்த்தரால தான் கொடுக்க முடியும். பலனை தருகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. எசேக்கியா ஒரு மனுஷன் இருந்தான். அவன் மரணத்துக்கு எதுவோ வியாதிப்பட்டிருந்தான். அந்த வயசுக்கேற்ற வியாதியோடு கூட என்ன இருக்கிறது? நாட்கள் குறுகி விட்டது. என்ன வந்துருச்சு? நாட்கள் என்ன வந்துருச்சு? குறுகிருச்சு. அவன் சரியான ஜெபத்தை ஆண்டவரிடத்தில் ஜெபித்தான். ஆண்டவர் அவனுக்கு 15 வருஷத்தை தீர்க்காயுசாய் கொட்டி கொடுத்தான். அல்லேலூயா. அப்போ ஒரு ஆயுசு நாள் கூடுவதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லை விரிவாக்கப்பட வேண்டும் என்றால் அதை விரிவுபடுத்துகிறவர் ஆண்டவர். பலத்துக்கென்று ஒரு எல்லை இருக்கிறது. அந்த பலத்தை நாம் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் தான். ஞானத்திற்கென்று ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை நாம் விரிவுபடுத்தணும்னா ஆண்டவர் தான். ஆசீர்வாதத்தை கேட்டீங்க, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு ஏக்கர் கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்துட்டாரு? உங்க இடமெல்லாம் என் இடத்தை சுத்தி தான் இருக்கு. உங்க இடமெல்லாம் எங்க இருக்கு? என்னுடைய இடத்தை சுத்தி தான் இருக்கு. இப்ப நான் ஆசைப்படுறேன், நம்ம இடத்தை நைஸா நகட்டி வச்சிடும் யாருக்கும் தெரியாம அப்படின்னு. அப்ப என் இடம் எனக்கு 1 ஏக்கர் என்னுடையது. என்னுடைய பட்டாவில் என்ன இருக்கிறதோ அதன்படி எனக்கு 1 ஏக்கர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நான் ஆசைப்படுறேன் எல்லை விரிவாக்கணும்னு. நானா ஒரு முயற்சி எடுத்து என் எல்லையினுடைய அந்த கல்லை என்ன செய்யறேன்? வரப்ப என்ன செய்யறேன்? எடுத்து நகட்டி வைக்கிறேன். என்ன நடக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ராத்திரியோட ராத்திரியா என்ன செஞ்சிருவீங்க? என்னை வெட்டி கொலையா பண்ணி போறீங்க. உலகத்தில் அப்படி நடக்கலையா? ஒரு அடி இடத்துக்காக வெட்டு குத்து நடந்து கோர்ட்டு கேஸுக்கு என்ன செய்யறாங்க? போய்கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ உங்கள் எல்லை விரிவாக்கப்படணும். இன்னைக்கு 5 சென்ட் இருக்கு, அல்லது இடமே இல்லை, வீடே இல்லை, எனக்கு வேணும் அப்படின்னா உங்கள் எல்லைகளை விரிவாக்கும்படி கர்த்தரிடத்தில் கேளுங்கள். கர்த்தர் இடத்தையும் தருவார். அல்லேலூயா. கிதியோனுக்கு ஆண்டவர் இடத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அவனுடைய போராட்டமே ஒரு நிலத்தை ஆண்டவர்கிட்ட இருந்து நினைச்சினோம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டார் தன்னுடைய ஜனங்களுக்காக. கர்த்தர் வீட்டை கட்டி தருவார். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா. அப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு மிஞ்சி நான் யோசிக்கணும்னா தேவன் தான் அதுக்கு வழிவாசலை திறக்கணும். அதை இந்த யாபேஸ் அறிந்தான். என் எல்லை பெரிதாக்கப்பட வேண்டும் என்று விரும்பினான். அவன் ஜெபித்தான், பெற்றுக்கொண்டான். நீங்களும் என்ன செய்யணும்? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. இப்ப அதை தக்க வைக்கணும். ஆசீர்வாதம் கேட்டா ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு. அந்த ஆசீர்வாதத்துடைய எல்லை பெருக வேணும்னு விரும்பினா ஆண்டவர் பெருக்கத்தையும் கொடுத்துட்டாரு. இப்ப அதை தக்க வைக்கணும். எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டீங்க? ஆனா இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கான்னு பார்த்தா இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா மங்கிருச்சு, குறைஞ்சிருச்சு. அவங்க மறுபடியும் அது விருத்தி அடையணும். விருத்தி அடைகிற காரியம் பாதுகாப்பாகவும் இருக்கணும், குறைஞ்சு போயிடக்கூடாது. மறுபடியும் அப்படின்னா ஆண்டவருடைய கரம் என்கிற வழிகாட்டுதல் இருக்கணும். இல்லைங்களே, அவன் ஞானமா ஜெபிக்கிறான், ஆசீர்வாதமும் வேணும், ஆசீர்வாதத்தினுடைய எல்லை பெருக்கமடையும் வேணும். அது எனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கணும், குறைஞ்சு போயிடக்கூடாது. அதுக்கு உங்க கரம் என் கூட இருக்கணும். அவன் தெரிஞ்சுக்கிட்டான். யாக்கோபை நடத்தின ஆண்டுடைய கரம் யாக்கோபோடு கூட இருந்தபடினாலே அவன் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இல்லைங்களே, இப்போ நீங்களும் உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய, ஆண்டவரே உங்களுடைய கரம் என்று சொல்லப்படுகிற வழிகாட்டுதல் எப்போதும் எனக்கு என்ன செய்யணும்? என் கூடையே இருக்கணும். இல்லைங்களே, ஏனென்றால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம், விரிவாக்கப்படுகிறது. சில பிசாசின் மூலம் ஏவப்பட்ட மனிதர்கள் வருவார்கள், உங்களை அந்த ஆவிக்குரிய உலகம் என்று சொல்லப்படுகிற ஆசீர்வாதமான உலகத்தை விட்டு என்ன செய்வாங்க? திசை திருப்பி விடுவார்கள். நீங்க இழந்து போயிருவீங்க. அப்ப அங்க ஆண்டுடைய கரம் இருந்தா யாராலும் உங்களை அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. அதைத்தான் புரிஞ்சுக்கிட்டு அவன் அடுத்த வார்த்தையை சொல்றான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்தருளும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. தீங்கு என்றால் ஈவில், சாத்தான், தீமை, பிசாசு, அசுத்தாவினுடைய கூட்டம். அந்த மனுஷனுக்குள்ள 6000 பிசாசுகள், லேகியோன் என்னப்பட்ட 6000 பிசாசுகள் இருந்தது. அல்லேலூயா. தன் நாவின் அதிகாரத்தை பயன்படுத்தினார். போ அப்படின்னு ஓடியே போச்சு. நம்ம இன்னைக்கு ஒரு பேயை போட்டி பார்க்கணும், போக முடியல.
போட்டுறீங்களா? என் குடும்பத்துக்குள்ள பிசாசின் போராட்டம் அதிகமா இருக்கு ஆண்டவரே, போக மாட்டீங்க, உள்ளே படுத்து கிடக்கு அப்படின்னு நீங்க என்ன செய்றீங்க? புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க. எத்தனை பேர் ஜெப குறிப்பு கொடுக்குறாங்க? பிசாசின் போராட்டம் நீங்கணும், சாத்தானுடைய கிரியைகள் என்ன செய்யணும்? நீக்கப்படணும். கெட்ட சொப்பனங்கள் பிசாசு கொடுத்துக்கிட்டே இருக்கான், மரண பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், பிள்ளைகளை என்ன செய்யணும்? அலக்களிக்கிறான், மாறணும் அப்படின்னு என்ன செய்றாங்க? ஜெப குறிப்பு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அப்ப சரியான ஜெபம் என்ன? ஆண்டுடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும். ஆண்டுடைய கரம் என்னோடு இருந்தால் பிசாசு அங்க இருக்கவே முடியாது. ஆண்டுடைய கரம் ஓங்கி பிசாசு என்ன செய்யணும்? அடிச்சு தள்ளிரும், விரட்டிரும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒரு தெளிவை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். உங்கள் ஜெப வாழ்க்கைக்கு ஒரு தெளிவை ஆண்டவர் கொடுத்து விட்டார். உங்கள் ஜெப வாழ்க்கை மூலமாக உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. அல்லேலூயா. இது நிமித்தம் திருச்சபை ஆசீர்வதிக்கப்பட போகிறது, திருச்சபை ஊழியங்கள் பலப்பட போகிறது, கூட்டங்கள் வளரப்போகிறது, அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் தரப்போகிறார். நம்மை அவருடைய வீட்டில் மகிழ பண்ணுவேன் சொன்னார். ஜெப வீட்டில் மகிழ பண்ணுவேன், என்னுடைய வீடு ஜெப வீடு என்று சொன்னார். அல்லேலூயா. உண்மையிலே உங்களுக்கு நான் நன்றி சொல்றேங்க. ஜெப கூட்டங்களை கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஒரு சாட்சியும் சொல்றேன். 7 நாளும் 7 ஜெப கூட்டங்களுக்கு போறேன். 7 கூட்டங்களிலும் பிள்ளைகள் வர்றாங்க. ஜெப குறிப்பு சொன்னா யோசிக்கிறாங்க, ஜெபிக்க யோசிக்கிறாங்க. சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெப கூட்டங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியர்கள் எழுமணி ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காரர்கள் எழுமணி ஜெபம் பண்ணுங்க, ஜெபிக்கிறவன், பாடுறவன், ஆராதிக்கிறவன், விசைவாசிக்கிறவன், இப்படி பிரசங்கிக்கிற எல்லாம் எழுமணுங்க சபையில் அப்படின்னு ஜெபம் பண்ண சொல்றேன். ஜெபம் பண்ண யோசனை வருது. ஆனால் அருமையான வணியம்பட்டி ஹவுசிங் போர்டை சேர்ந்த இசைக்கல் சங்கர் ரேவதியுடைய மகன் இதுவரை நான் பார்க்கல. மற்ற பிள்ளைகள், உங்க பிள்ளைகள் அப்படி ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஒரு பெரிய ஆளுக்கு ஏற்ற ஒரு ஜெப வாஞ்சை அவனுக்குள்ள இருக்கு. கட 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 கடன்னு ஜெபம் பண்ணா எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வச்சுங்களேன். மறுவாரம் ஒரு புதிய ஆத்மா சபைக்கு வந்துருச்சு. ஜெபிக்கிற ஒரு ஆத்மாவை கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். கடைசி மட்டும் உங்க இடத்துக்கு நான் வாரையா அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்க போறது வேற சபை, அவங்க வேற சபைக்கு தான் போறாங்க. அந்த பாஸ்டர் ரொம்ப கடுமையானவர், நம்மளை கண்டா பிடிக்காது. அவங்க கிட்ட நான் ஒன்று சொன்னேன், நீங்க போற சபைக்கு தான் போகணும், ஆனால் ஜெபம் பண்றதுக்கு நீங்க வந்துருங்க. ஏன்னா ஆண்டுடைய பேரில் தான் நம்ம ஜெபிக்க வரணும். பாஸ்டர் பேரிலோ, சபை பேரிலோ, என் பேரிலோ, யார் பேரிலோ நினைச்சக்கூடாது, வரக்கூடாது. என் நாமத்தினால் எங்கே கூடுகிறீர்கள் நான் அங்கே இருப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். அதனால ஆண்டவர் பேரில் நினைச்சிங்க வாங்க அப்படின்னு சொன்னேன். அவர்களும் கடைசி மட்டும் நான் என்ன செய்யறேன், கூட்டத்துக்கு வாரேன் அப்படின்னு வாக்கு பண்ணாங்க. அதில் வச்சுங்களேன். அதுக்கு காரணம், தனக்கு கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார், இந்த பாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், நாம் ஜெபிப்போம் என்று வயசு வித்தியாசமே பார்க்காம அந்த பையன் ஜெபம் பண்ணால அதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. நல்ல ஜோரா கரங்களை தட்டுங்க, அல்லேலூயான்னு சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஜெப வீரர்களாய் மாற்றுவார். நான் சொல்றேன், நிச்சயமா எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஜெப கூட்டத்தை நடத்துகிற மகனாய் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த ஊழியத்தில் அவனை ஒரு வலது கரமாய் கர்த்தர் மாற்றுவார். அவன் மூலமாய் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டு எதிர்காலத்தில் தேசத்தில் மிகப்பெரிய அற்புதத்தை அதிசயத்தை செய்யக்கூடிய நபராய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அவனை மனப்பூர்வமாய் ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை வாயில தான் ஆண்டவர் வல்லமையை சொல்றார். இந்த நாவை பயன்படுத்தி ஆசீர்வதிங்க. நீங்க யாரை ஆசீர்வதிக்கிறீங்களோ அவங்க மூலமா உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையிலே நீங்க இன்றைக்கு ஒரு பாக்கியமான நாள்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவரை தவிர எல்லாவற்றையும் மாற்ற முடியாது. ஒருவரால் மாத்திரமே எல்லாவற்றுக்கும் மாற்றம் உண்டு. அவர் யார்? அவர்தான் ஆண்டவர். நாம் அவரிடம் எப்படி ஜெபிக்கிறோம் என்பதே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கு இந்த யாபேசினுடைய ஜெபத்தை, அவனுடைய ஜெப வாழ்க்கையை நாம் கற்றுக்கொண்டோம். கண்டிப்பா சொல்றேன், 100% கர்த்தர் உங்களை மாற்றி, உங்கள் வாழ்க்கையை மாற்றி, உங்களுக்கு தேவன் அற்புதம் செஞ்சு உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து உங்களை வெட்கப்பட விடாமல் உங்கள் தலையை நிமிர பண்ணி சாட்சியை கர்த்தர் நிறுத்த போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாமே. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்தான். எல்லை பெரிதாக வேண்டும் என்று ஜெபித்தான். ஆண்டவருடைய கரம் கூட இருக்கணும்னு ஜெபித்தான். தூங்கி துக்கப்படுத்தாதபடி எப்போதும் விலக்கி காத்திருள வேண்டும் என்று ஜெபித்தான். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஆண்டவர் இந்த நாளிலே காடு பிடிக்கும். ஸ்தோத்திரம். காடு பிடிப்போம், எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம், உற்சாகத்தோடு கூட எழுந்து நிற்போம். யாபேஸ் எங்களுக்கு முக்கியம் அல்ல, யாபேசுடைய ஜெப வாழ்க்கை எங்களுக்கு முக்கியம். யாபேசுடைய ஜெப வாழ்க்கை அப்படியே இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிறது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார், ஆசீர்வாதத்தினுடைய பெருக்கத்தையும் பெற்றுக்கொண்டார்,
குறைந்து போகாமல் இருப்பதற்கு தேவனுடைய கரத்தையும் பெற்றுக்கொண்டார். பிசாசு தொடாதபடிக்கு ஆண்டவரை நிரந்தரமாய் பெற்றுக்கொண்டார். ஜெபம் பண்ண ஆண்டவர் நிரந்தரம் உங்க கூட இருப்பார். ஜெபம் பண்ண ஆண்டுடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். தீங்கி நீ உன் வழியாய் வருவதில்லை. பாவம் உன்னை மேற்கொள்ளப்பட மாட்டாது. தீங்கி நீ உன்னை துக்கப்படுத்த முடியாது. இதுவரை இருந்த துக்கம் யாபேசுடைய வாழ்க்கையில் மிகுந்த ஒரு கஷ்டத்தை கொடுத்துச்சு. அவன் எப்ப ஜெபம் பண்ணானோ அவன் சகோதரருக்குள்ளே அவன் கனம் பெற்றவனாயிருந்தான். மற்றவர்கள் மதிக்கத்தக்கதாக ஒரு கணத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் யாபேசை போல நீங்களும் ஜெபியுங்கள். மதிப்பு மரியாதை வருங்க. ஜெபிக்கிறவங்களை பார்த்து ஜனங்கள் கையெடுத்து கும்பிடுவார்கள். உங்களை மரியாதை செலுத்துவாங்க. இவங்க ஆண்டவருடைய பிள்ளை, இயேசுவின் பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை, வேதக்காரங்க இப்படின்னு பரிசுத்தமுள்ள ஜனம் என்று உங்களை பார்த்து சாட்சியாய் சொல்லுவார்கள். நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த யாபேசை போல யாக்கோபும் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். இந்த யாபேசை போல சாலமோனும் எனக்கு பொண்ணு தேவையில்லை, பொருள் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, தேவன் தருகிற ஞானம் எனக்கு தேவை, ஞானம் இருந்தா தான் நான் தேசத்தை ஆள முடியும் என்று சொல்லி யாபேசை போல சாலமோனும் ஜெபித்து தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டார். குழந்தை இல்லையே, என் வாழ்க்கை விருத்தி அடையலையே, என் கூட இருக்கிறவர்களுக்கு 10 குழந்தைகள் பிறந்து விட்டது, கணவன் ஒருத்தன் தான், ஆனா எனக்கு இல்லையே என்று அன்னாள் அழுது போது அவளுடைய ஜெபம் இந்த யாபேசுக்கு ஒத்த ஜெபமாய் இருந்ததினாலே ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அவள் நிந்தையை மாற்றி, அவள் அவமானத்தை மாற்றி, அவள் துக்கத்தை மாற்றி, அவள் கண்ணீரை கர்த்தர் கணக்கு வைத்து அதை துருத்தியில் வைத்து அதை ஞாபகம் வைத்து அவள் கண்ணீரை துடைத்து சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து பிறந்தார். மிகப்பெரிய தேசத்தின் தலைவனாய் வந்து பிறந்தார். ஊழியக்காரனை கர்த்தர் பெற்றெடுப்பதற்கு உதவி செய்தார். அதற்கு அன்னாள் தெரிந்து கொண்ட வழி ஜெப வாழ்க்கை. ஏற்கனவே சொன்னேன், இறக்க போகிற தருவாயில, மரிக்க போகிற தருவாயில கண்ணீரோடு கூட அந்த எசேக்கியா ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது தேவனுடைய கிருபை கிடைத்து, தேவனுடைய இரக்கம் கிடைத்து, தேவன் தீர்க்காயுசை கூட்டி கொடுத்தார். நான் உங்களுக்கு சொல்றேங்க, அந்த எசேக்கியாவை போல நம்ம சபையில் அப்படியே ஒரு சாட்சியை கர்த்தர் வச்சிருக்கிறார். மேரி பஞ்சவர்ணம் விக்கிரக வழிபாடு செய்து கொண்டிருந்த அந்த மகளை ஆண்டவர் 15 ஆண்டுகளுக்கு முன்பே கர்த்தர் சந்தித்தார். மரண படுக்கையில் போராடி கொண்டிருந்த கர்த்தர் சந்தித்தார். கர்த்தருடைய ஊழியக்காரனை அனுப்பி சந்தித்தார். உனக்கு நான் ஜெபம் பண்றேமா, நீ இயேசுவை நம்புறியாமா, உன் இந்த நிலைமை மாறிடும், நீ கர்த்தரை நம்புறியாமா அப்படின்னு சொல்லி ஜெபித்த போது இன்னைக்கு வயசு 80 வயசுக்கு மேல கர்த்தர் 15 ஆண்டுகளாக தீர்க்காயுசை கொடுத்து காப்பாற்றி இருக்கின்றார். இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளையாகவே அவங்க வீட்டில் கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் தருகிறவர், கிருபையாய் இரக்கமாய் அவருடைய அன்பை அளவில்லாமல் கொடுக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். யாபேசை போல நாமும் இன்றைக்கு ஜெபித்தால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பார். பலத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வார், வியாதியை மாறும்படி உதவி செய்வார், மரணத்தையே வெல்லும்படியான ஒரு வாக்கியத்தை தருவார். நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி சொல்லுங்களேன், நன்றி சொல்லுங்களேன். நல்லதையும் நல்ல காரியங்களையும் செய்வதற்கு நாம ஜெபம் பண்ணுவோம். சபையா சேர்ந்து ஊழியம் செய்வதற்கு நாம ஜெபம் பண்ணுவோம். ஆத்துமாக்கள் அதிகரிக்கும்படி நாம் ஜெபம் பண்ணுவோம். உங்கள் கஷ்டமான எல்லா வாழ்க்கையும் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். உங்கள் போராட்டமான வாழ்க்கைக்கு கர்த்தர் முடிவை கொண்டு வந்து விட்டார். கடன் கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. இனி படிப்படியா கர்த்தர் திராணியை தரப்போகிறார். ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்க போகிறார். வருமானத்தினுடைய எல்லை பெரிதாகிறது, சேமிப்பினுடைய எல்லை பெரிதாகிறது. இது நிமித்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்கப்பட்டு தீர்ந்து போக போகிறது. விசுவாச கண்களினாலே பாருங்கள், விசுவாச ஒரு உலகத்தை பாருங்கள். உங்களோடு நிற்பவர் கர்த்தர். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் விசுவாச உலகம் என்று சொல்லப்படுகிற உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் மாறாதவர், அவர் பொய் சொல்லாதவர், அவர் வாக்குத்தத்தம் தந்தவர், வாயினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கிற கர்த்தர். நன்றி நன்றி நன்றி. தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார்.